ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மார்னிங் எந்திரிச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கப்போ எப்படின்னு தெரில, என்ன நடந்துச்சுன்னு தெரில, அந்த கிளாக் வந்து கீழே விழுந்துடுச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து சரியாக ஒட்டலைன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு மட்டும் நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் சரியாக ஸ்டிக் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. அதோடு சேர்ந்து நேற்று வந்து என் பெருசோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே டின்னருக்கு வந்திருந்தாங்க. அப்போது வந்து பசங்களுக்கு இவ்வளோ சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். நான் கஷ்டப்பட்டு 1 மந்தாக பசங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து அதில் ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி பழக்கி வச்சுட்டு இருந்தேன். அதனால ரொம்ப கம்மியாக தான் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸில் வரக்கூடிய சாக்லேட்ஸ், வரக்கூடிய ஸ்நாக்ஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்நாக்ஸ் அப்படி வாங்குற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த அமௌண்ட்டில் இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களும் பழகி வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மியாக தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸை பொறுத்தளவில். பார்த்தா இந்த வீக் வந்து இவ்வளோ சாக்லேட், இவ்வளோ ஸ்நாக்ஸுன்னு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. பசங்களுக்கு ஏதோ லக் அடித்த மாதிரி அவங்களுக்கு இதாகிடுச்சு இந்த வாட்டி. அதனால் டாஸ்கோட அமௌண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோ சாக்லேட், அவ்வளோ கேக்கு அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இன்றைக்கி போச்சு. அதோடு சேர்ந்து என் சின்னதுக்கு வேறு பல்லு ஒன்று கீழே இருந்தது விழுந்துடுச்சு இல்லையா, மேலேயும் ஆடிட்டு இருக்குது. இந்த டைமில் இவ்வளோ சாக்லேட்டான்ற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. பசங்களுக்கு பயங்கர ஹாப்பி தான். எனக்கு இதுன்னு சாக்லேட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே இந்த கேரமல் தான். ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. உள்ளே நல்லா சாக்லேட்டியாக. இங்கே ஆக்சுவலாக சாக்லேட் சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி டைரி மில்க் சாக்லேட்டு ஒரு பாக்ஸு ஃபுல்லாக. அதில் வந்து டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ஸ் உள்ளே இருக்க மாதிரி, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரிலாம், ஒயிட் சாக்லேட் அப்படிலாம் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் சாக்லேட்டில் இருந்துச்சு. அப்புறம் இது லெமன் கேக்கு அப்படிலாம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, என் சின்னதுக்கு வந்து ஃப்ரெண்டு பல்லும் நல்லாவே ஆடிட்டு இருக்குது. ஸோ அவளால் சாப்பிடவும் முடியாது. அது வேறு ரொம்ப டிப்பில் இருக்குது, அது எப்போ விழுன்னு தெரியாமல் இருக்குது. அப்புறம் அப்படியே பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நேற்று அவள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து இந்தப்போ விளையாடிட்டு இருக்கவே அதோட இன்றைக்கும் நிறைய கிராஃப்ட் ஒர்க்கு மாதிரி இந்த பேபி ஞாபகம் இருக்கா, சின்னதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினா இல்லையா, அந்த பேபிக்கு பேர் வந்து சார்லட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே கேருக்கு போகுதான். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக மேக்கப் பண்ணி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் அதில் ஒட்டி மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. Should I give this? Yeah. Look at the tooth fairy. Mommy, how do you like it? சூப்பராக இருக்கு. It's so cute. Like this, you get this tiny thing. சின்னது வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்துச்சு. பெருசு அந்த பேபி சார்லெட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நாசம் பண்ணுறாங்களேன்னு இருந்துச்சு. அதோட சேர்ந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு ஆப்பம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அரிசி ஊற வச்சுட்டு இருந்தேன். என்னென்னா இன்றைக்கி நெஞ்ச பிளெண்டரில் வந்து மாவரைக்கலான் தான், ஆப்பம் மாவரைக்கலான் தான். ஆக்சுவலாக நம்மளோட பழைய வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தோசை மாவு அரைக்கிறதுக்கு இந்த நெஞ்சா பிளெண்டர் வந்து எப்படி செட் ஆகுதான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அரைச்சிருக்கிறேன், முன்னமே அரைச்சிருக்கிறேன். அந்த பிளெண்டர் வாங்கின புதுசுலலாம் அரைச்சிருக்கேன். நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப நேரம் இருந்து அரைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு. 1 by 1 போட்டு அரைச்சிட்ருக்கேன். நான் வந்து இந்த குட்டி கப்புக்கு 4 கப்பு இட்லி ரைஸு, 1 கப்பு பச்சரிசி போடுவேன். அதோடு சேர்ந்து இன்னொரு 1 கப்பில் 3/4 கப்பு உளுந்து போடுவேன். ஸோ எல்லாமே நான் அரைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போது எனக்கு அதை போட்டு அரைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் சவுண்டு அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் சவுண்டு கூட ஓகே, பட் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம். அதுக்கு நம்ம கிரைண்டரில் போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும் இல்லையா. 2 வாட்டி போட்டால் போதும். 1 வாட்டி உளுந்து அரைச்சிட்டு அடுத்த அரிசி அரைக்கிறப்போ போட்டு அப்படியே அரைச்சிற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, எனக்கு ஒன்றும் தனித்தனியாக கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கவே ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் தோசைக்கு அரைக்கிறப்போ பிளெண்டர் யூஸ் பண்ண மாட்டேன்.
மற்றபடி அடை தோசை அதெல்லாம்னா நம்ம 2 கப் அந்த மாதிரி போடுவோம்ல, அப்போ கரெக்டாக ரொம்பவே நல்லா வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். அடை தோசைக்கு போடுறப்பவும் சரி, ஆப்பத்துக்கு போடுறப்பவும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி போடுவோம், 2 கப். இப்போவும் நான் 2 கப் தான் போட்டிருக்கேன் அரிசி. ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை பேட்டர் வந்து கொஞ்சம் நிறைய நம்ம அரைக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்தது மாதிரி இருந்துச்சு. அதுவுமே நம்ம கம்மியாக போடுறதா இருந்தால் நம்ம அதிலே அரைச்சி வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் தோசை மாவுக்கு தவிர வேறு ஆப்பம், அப்புறம் அடை தோசை இந்த மாதிரி இதெல்லாமே இந்த பிளெண்டரில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் போடுறதா இருந்ததுனால நான் அப்படியே வீடியோ எடுத்துடலான் தான். அப்படி நான் லஞ்சும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஊற வச்சுட்டு, அரிசி ஊற வச்சுட்டு, இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கருவாடு குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். கருவாடு குழம்பு, ரைஸ் எல்லாம் தான். ஸோ அதுவும் அங்கே சைட் பை சைடு அது நடந்துகிட்ருக்குது. காய் எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு கருவாடு குழம்புக்கு கூடவே தேங்காவும் அரைச்சி விட்டாச்சு. பேபி சார்லெட்டையும் நல்லா மேக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்து க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக மேக்கப் பண்ணி கொண்டு வரப்போ. அவளுக்கும் சின்னது வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு இருந்தா. ஸோ அப்படி அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கவே நானும் இங்கே லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இனி புளியும் கரைச்சி விட்டுட்டேன்னா அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். பசங்களும் 2 பேரும் இந்த மாதிரி டால் எல்லாம் மேக்கப் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதை பார்த்துட்டு தான் நானும் குக் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக அந்த பேபி சார்லெட்டை போட்டு மேக்கப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் உண்டு. அப்பப்போ சின்னது வந்து அது பசிக்குதுன்னு அதை ஊட்டி விட்டுட்ருப்பா, ஃபீடிங் பாட்டில் வச்சு ஃபீட் பண்ணிகிட்ருப்பா. அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கும். Everybody, baby Charlotte! Baby Charlotte. Baby Charlotte. Good. Baby Charlotte is holding her milk. இங்கே குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கவே இங்கே வாஷிங் மிஷினில் மார்னிங்கே லாண்ட்ரி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே எடுத்து காய போட்டுலான்னு வந்தாச்சு.
அப்படி நான் வேலையெல்லாம் முடிக்கவே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சும் அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இன்றைக்கி இந்த வீக்கோட பசங்களோட பாயிண்ட்ஸு இருக்குது. இது வந்து நேற்று அவள் ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அழகாக க்ரியேட்டிவாக ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நிறையவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. குஷி டாய்ஸ், அப்புறமா ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. இப்போ பசங்க எல்லாம் பார்த்தா அழகாக பண்ணுறாங்க. நிறைய க்ரீட்டிங் கார்டில் அது எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக அதில் குஷியெல்லாம் ஃப்ரெண்டில் வச்சுட்டு அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உள்ள க்ரீட்டிங் கார்டெலாம் வைக்கிற மாதிரியெல்லாம் வச்சு ரைட்டிங் எழுதி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதாகட்டும் நம்மளுக்கு பண்ணுறதாகட்டும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று அவங்களாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே நானும் மாவு அரைக்கிறதுக்கு வந்துட்டேன். இந்த பிளெண்டர்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை போட்டுட்ருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக இப்போ 2 கப்பு போட்டிருக்கனால கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். அதனால தான் சொன்னேன், கொஞ்சமாக குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். நிறைய இருக்க நேரத்தில் ரொம்ப நேரம் நின்று பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காவும் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிட்டேன். கூடவே அரிசி ரைஸ் குக் பண்ணி வச்சிருந்த ரைஸு, அப்புறம் பனானா. இது கொஞ்சம் பெரிய பனானால ஹாஃப் பனானா போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சுகர், அப்புறம் சால்ட். தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அரைக்க விட்டுட்டேன். ஃபஸ்ட்டில் நம்ம அந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா அது அழகாக 3 டைம்ஸ் அது பிளெண்ட் ஆகி வரும். அடுத்தது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே அரைக்க விட்டுட்டா நல்லா அழகாக வந்துடும். ஆக்சுவலாக இதில் மாவு அரைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. எல்லாமே போட்டு ஒரே டைமில் நம்ம அரைச்சிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணுறது அந்த பிளேடு மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும். அரைக்கிறதுமே இது கொஞ்சமாக 2 கப்புன்றப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஒரே டைமில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி விட்டுறதுக்கு எல்லாமே அதில் சின்னதாக ஒரு சின்ன இது இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நேற்று தோசை மாவு இருந்துச்சு, அது கொஞ்சம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து புளிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதனால நான் இது ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி ஆட் பண்ணணும்லாம் தேவையில்லை. பட் எனக்கு புளிக்காது அப்படின்றனால விண்டர்னால நான் அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக தோசை மாவு எடுத்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். மாவும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான், டக்குன்னு முடிஞ்சிடும் இதில் அரைக்கிறது. இந்த வழியாக நம்ம ஊற்றுறதுக்குமே கரெக்டாக இருக்கும், தண்ணி ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், நம்ம திருப்பி எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இந்த பிளெண்டர் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இதில் வந்து ஜூஸ் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லாமே அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த பிளேட் மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை.
அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. அப்படி கையோட வாஷும் பண்ணி வச்சுட்டேன். டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப டைமே எடுக்காது. 10 மினிட்ஸில் மாவு அரைக்கிற வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ அப்படியே முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அப்படியே டீயும் குடிக்க வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு இன்றைக்கி மெயினாக என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸில் புஷ்பா 2 வந்துடுச்சு இல்லையா, ஸோ அது பார்க்கணுன்னு தான் பிளானு. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மூவி எப்படி இருக்கும், எப்படி இருக்க போதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி இன்றைக்கி டே வந்து புஷ்பா பார்த்துட்டே டைம் போச்சுது. அதுவும் 3 hours 44 minutes என்னவோ இருந்துச்சு இல்லையா, பெரிய படம். ஸோ இருந்து அதை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி நாங்களும் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதோடு சேர்ந்து நான் மாவு நேற்று அரைச்சிருந்தேன் இல்லையா, அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு காமிச்சிடலாம் தான் அதுவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். மாவு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நான் அடிஷ்னலாக அந்த மாவு வேறு போட்டிருந்தேன். அதனால் நெக்ஸ்ட் டேக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. புளிச்சு வந்திருந்தது. அதோடு சேர்ந்து ஆப்பம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான். அப்பம் பண்ணிகிட்டு இருக்கவே என் சின்னதுக்கு பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். சூப்பராக வந்துச்சு. என் பசங்களுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ஆப்பமில் வந்து மிடில் அந்த கொஞ்சம் மாவு அழகா புஸ்ஸுன்னு வரும் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறது பிடிக்காது. இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறத அவங்க 3 பேருக்குமே அப்படி தான் பிடிக்கும். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு மிடில்லையும் அந்த கொஞ்சம் இதாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அப்படியே சுட்டு கற்றுட்டு நம்மளுக்கும் அப்பம் சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.